எப்படி தேர்வுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிற போது ஸ்டெப்ஸ் டு சூப்பர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் தமிழில் படிப்பது சுகமே அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நான் எழுதியிருக்கிறேன்னு மேற்கோள் காட்டினேன். இதை ரோஹித் என்கிற மாணவர் ஆதம்பாக்கத்தில் படிச்சுட்டு 97% தனக்கு கிடைத்ததா ஒரு பின்னூட்டத்தை எனக்கு மின்னஞ்சலில் அனுப்பிச்சிருந்தார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, கல்லூரி காலங்களையும் பின்னூட்டம் பெறுகிற ஒன்றாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதற்கென்று ஒரு மின் அஞ்சலை உருவாக்கி மாணவர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா மாணவர்களோடு உரையாடுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை, அவர்களுக்கு இருக்கிற அச்சங்களை, அவர்களுக்கு இருக்கிற கவலைகளை, அவர்களுக்கு இருக்கிற வினாக்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. நம்ம என்ன பண்ணோம்னா, கல்லூரி காலங்களுக்காக ஒரு மின்னஞ்சலை ஏற்படுத்தினோம். அந்த மின்னஞ்சலில் அவங்க தொடர்ந்து தங்களுடைய பின்னூட்டங்களை அளித்து கொண்டே இருந்தார்கள். இந்த பின்னூட்டங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா, தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு உடனே விடை சொல்லிடலாம், அனுப்பிச்சிடலாம். ஆனால் பொதுப்படையான சில கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்கள் எவ்வாறு நேரத்தை நிர்வகிப்பது, நாங்கள் எதிர்காலத்திற்கு எவ்வாறு திட்டமிடுவது, நாங்கள் எந்தெந்த தேர்வுகளுக்கு படிக்கலாம், இது மாதிரியான பொதுப்படையான கேள்விகள் இருக்கின்றது. நான் பல கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களை சந்தித்து அதனுடைய அடிப்படையில் தான் அந்த கல்லூரி காலங்கள் அந்த 502 எபிசோடுகளை நாங்கள் வடிவமைச்சோம். எடுத்த உடனே கல்லூரி வாழ்க்கைன்னா என்ன, என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் நான் எந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றேன், நான் கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த கல்லூரிக்கு போகும்போது என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் எனக்கு ஏற்பட்டது, அந்த கல்லூரி வாழ்க்கை எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது, அந்த கல்லூரி வாழ்க்கையில் இன்னும் நான் பெற்றிருக்க வேண்டியவை எவை, இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேச தொடங்கினோம். அப்போ மாணவர்கள் அந்த 10:30 மணிக்கு இந்த மொஃபஸல் ஏரியாவில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் அமர்ந்து அதை கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த கல்லூரி காலங்களுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது மாநகரங்களை விட புறநகர் பகுதிகளில் வாழ்கிற மக்களிடமிருந்து தான். அதற்கு என்ன காரணம்னா, அவங்க படுக்கிறதுக்கு 12 மணிக்கு போகலாம், காலையில் அவங்க சாவகாசமாக எழுந்து கல்லூரிக்கு போக முடியும். ஆனால் மாநகரத்தில் இருக்கிறவங்க முதல் நாள் அளவு அவ்வளவு தூரம் விழிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனால் நாளடைவில் அவர்களும் விழித்திருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கினார்கள். இந்த கல்லூரி காலங்களுடைய வெற்றி எப்படின்னா 2 நிகழ்வுகளால் நடந்தது. தொடர்ந்து ஊடகங்கள் இந்த கல்லூரி காலங்களை பற்றி எழுதி கொண்டிருந்தன. இரண்டாவது, இதை ஒரு நிறுவனம் சிறந்த பொதிகை தொலைக்காட்சி நிகழ்ச்சி என்று அங்கீகரித்து ஒரு விருதை கூட கொடுத்தது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இது அமைந்தது. நாங்கள் தொடக்கத்தில் படிப்பு, போட்டித் தேர்வு இதெல்லாம் பற்றி மட்டும் பேசலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசித்தோம், பல கல்லூரிகளுக்கு போகும்போது அந்த மாணவர்கள் தெரிவிக்கின்ற ஒன்று என்னென்னா, நான் படிக்கிறேன் ஆனால் மறந்து போகுது. என்ன காரணம்? நான் நன்றாக படிக்கிறேன் ஆனால் தேர்வுக்குள்ளே போன உடனே எனக்கு பதற்றம் ஏற்படுது, எல்லாமே படித்ததெல்லாம் மறந்துடுது. என்ன காரணம்? நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை எப்படி நாங்கள் திட்டமிடுறது? எங்களுக்கு இந்த லைஃப் ஸ்கில்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றி சொல்லிக் கொடுங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியுது, ஆனால் ஒரு மேடையில் பேசுகிறதுனா ரொம்ப பயமாக இருக்குது. இது மாதிரியான சில தகவல்கள்லாம் வந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த மின்னஞ்சலை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணோம். எதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனை? ஒருத்தர் சொல்லார், எனக்கு வறுமையில் இருக்கேன், நான் மேற்கொண்டு எப்படி படிக்கிறது? அது மாதிரி ஒரு கேள்வி, இது தனிப்பட்ட பிரச்சனை. ஒருவர் சொல்லார், எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி சூழலில் நான் என்ன பண்ணுறது? இது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நான் என்ன எப்படி காப்பாற்றிக்கிறது, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது, எப்படி அட்டென்ஷனை வளர்த்துக்கிறது? இது மாதிரியான ஒரு கேள்வி. சில மாணவர்கள் சொல்கிறாங்க, நான் என்னுடைய பாடங்களை படிக்கும்போது ஒரு பாடத்தை படிக்கும்போது நல்லா ஞாபகத்தில் இருக்குது, சரி அதை மூடி வச்சுட்டு அடுத்த பாடத்தை எடுத்து படிக்கும்போது ஏற்கனவே படித்ததெல்லாம் மறந்து போயிடுது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் கேட்குறாங்க. நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், எக்ஸாம் ஹாலுக்கு போனால் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த வினாக்களுக்கு விடை எழுத முடியாமல் நாங்கள் தடுமாறுறோம், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இது மாதிரியான கேள்விகள் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது பொதுவான பிரச்சனை. இந்த பொதுவான பிரச்சனைகளை நாம் அனைவருக்கும் விடையளிக்கும் வகையில் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி பதில்களுக்காக மட்டுமே ஒரு 10-12 நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணி அதில் அந்த கேள்விகளை படிப்பார்கள், அதற்கு நாம் விடையளிக்க வேண்டும். இன்று 2 விதமான சூழல்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று கல்லூரி வாழ்க்கை
மிகவும் முக்கியம் என்று உணர்ந்து அந்த கல்லூரி வாழ்க்கையை நுகருகிற போது ஏற்படுகின்ற உண்மையான சங்கடங்கள். இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், கல்லூரி வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தையே உணராமல் இருக்கின்ற இன்னொரு பக்கம். இந்த இரண்டையும் நாம் எவ்வாறு சமநிலை செய்வது அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இந்த கல்லூரி காலங்கள் நிகழ்ச்சியில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம்னா லைஃப் ஸ்கில்ஸை பற்றி பேச ஆரம்பித்தோம், சாஃப்ட் ஸ்கில்ஸை பற்றி பேச ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மாணவர்கள் சுணங்கி போவதை பற்றி பேச ஆரம்பித்தோம். இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தோம். மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு அது தொடர்பாக ஒரு 12-13 எபிசோட் பேச ஆரம்பித்தோம். அதே மாதிரி அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, இட் இஸ் நாட் ரிலிஜியஸ் இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி ஒரு 16 எபிசோட் பேச ஆரம்பித்தோம். செல்ஃப் அவேர்னஸை பற்றி பேச ஆரம்பித்தோம். இப்படி படிப்படியாக அவர்கள் வாழ்க்கை சார்ந்த அனைத்து அம்சங்களையும் பேச ஆரம்பித்தோம். ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறத கூட எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கும்போது அதை சரியான முறையில் படித்தாதான் நமக்கு தேவையான செய்திகளை நாம் பெற முடியும். அந்த செய்தித்தாளை வாசிக்கிற போது நம்முடைய பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அதை எப்படி பயன்படுத்துவது, இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு லைப்ரரிக்கு போகிறோம், நிறைய பேர் லைப்ரரிக்கு போய் அவங்களுக்கு வேண்டிய புக்கை எடுக்கிறது கூட தெரியாமல் தடுமாறுவாங்க. அந்த லைப்ரரியை எப்படி பயன்படுத்தலாங்கிறதுக்காக 2 நிகழ்ச்சிகள் பண்ணோம். இப்படி ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா அம்சங்களை பற்றியும் நாங்கள் பேசணும். எந்த மாதிரியான திரைப்படங்களை பார்ப்பது, எந்த மாதிரியான நூல்களை வாசிப்பது, எந்த மாதிரி நீங்கள் உடை உடுத்துவது, எப்படி நடந்து கொள்வது போன்ற பல செய்திகளை அதில் நாங்கள் பேசினோம். நானூறிலிருந்து 502 வரைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு நாம் எப்படி தயார் பண்ணுறது. போட்டித் தேர்வுகள் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு மாணவர்கள் படித்து முடித்த உடனே என்ன பண்ணுறது, 2 விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி பெறுகிற மாணவர்களுக்கு அந்த வளாகத்திலேயே ஒரு நேர்காணல் நடக்குது. அதில் அவங்க தேர்ச்சி பெற்று அவங்க ஒரு பணிக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. எல்லாரும் வளாக தேர்காணலில் இப்போது தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. 2012க்கு பிறகு பல தொழில்நுட்ப கல்லூரிகளில் வளாக நேர்காணல் முறையாக நடப்பது இல்லை. அப்படியே நடந்தாலும் அதில் எல்லா மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இந்த வளாக நேர்காணலில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படலைன்னா அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. அந்த மாதிரி மாணவர்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. 2013-14 ஆண்டுகள்லாம் எப்படின்னா கலை அறிவியல் கல்லூரிகளில் அதிக மாணவர்கள் சேராமல் இருந்தாங்க. அந்த கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாம் நோஞ்சான்களாகி கொண்டிருந்தன. அந்த சூழல் என்ன பண்ணோம்னா கலை அறிவியல் படிப்புகள் எவ்வளவு முக்கியம், இப்பயும் முக்கியம்தான். நான் இன்னமும் சொல்ல போனால் நாம் இதில் ஒரு விஷயம் பேச போகிறோம், ஒரு எபிசோட் பேச போகிறோம். அதில் இந்த கணிதம் என்கின்ற அந்த பாடம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம், மேற்படிப்பு படிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல போகிறோம். ஏன்னா இப்போ பல கல்லூரிகளில் கணிதத்தில் மாணவர்கள் இணைய மாட்டேங்கிறாங்க, விருப்பம் காட்ட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் கணிதம் என்பது எல்லா அறிவியலுக்குமே அது ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம். கணிதத்தை பற்றி சொல்லும்போது இட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் கணிதம் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கலைகளிலுமே கணிதம் இருக்கிறது. ஒரு இசை எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 சுரங்கள், அது சரியாக இருந்தால் தான் இசை. நடனத்திலையும் ஒவ்வொரு அசைவையும் சரியான கணக்கில் போட்டால்தான் அது அழகான நடனமாக இருக்க முடியும். ஒரு ஓவியத்திலையும் அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இருக்கணும், ஒரு சிற்பத்திலையும் அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய உடலே ஒரு கணித அமைப்பில் தான் இருக்குது. நான் ஒரு முறை சொன்னேன் என்னென்னா, நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால் கூட அந்த உடலில் தங்க விகிதம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஃபைபனாக்சி சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2, இந்த 1, 2 சேர்த்துனா 3, அடுத்தது 2, 3 சேர்த்துனா 5, அப்புறம் 5, 3 சேர்த்துனா 8. இதில் எப்படின்னா சப்சிக்வெண்ட் நம்பரை முதல் நம்பரால் நீங்கள் வகுத்தீங்கன்னா 1.6 வரும். இந்த 1.6ங்கிறது தான் அந்த கோல்டன் ரேஷியோ. டான் ப்ரவுன் அவர் மிக நேர்த்தியாக அவர் அந்த டாவின்சி கோட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாவின்சியினுடைய எல்லா ஓவியங்களுமே ஒரு தங்க விகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1.6:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோ தான் அவர் கடைபிடிச்சிருக்காரு. அதனால தான் அந்த ஓவியங்கள் புகழ்பெற்ற ஓவியங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். நம்ம உடலை கூட பார்த்தோம்னா நம்முடைய அந்த ஹிப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது 1.6. நம்முடைய கையவே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய
ஆம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வந்து ஆம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.6 இது 1. நம்முடைய ஃபேஸ் கூட இந்த 1.6 இருக்கும் 1 இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். இந்த கணிதம் என்பது இயற்கையில் எல்லா அம்சங்களிலும் இருக்கிறது. ஒரு தாவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த தாவரத்தில் அந்த இலைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த சூரிய வெளிச்சத்தை பெறுவதற்கு சாதகமாக இருக்க வேண்டும். அப்போது தான் அது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் செய்ய முடியும். ஆக ஒரு கணித விகிதத்தில் தான் அந்த இலைகள் கூட வெளியே வருகின்றன. ஒரு விலங்கினுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு கணித விகிதத்தில் அதனுடைய செயல்பாட்டை உச்சமாக்குகின்ற அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையில் எல்லாமே ஒரு கணித கோட்பாடின்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கணிதம் என்பது எதிர்காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கு, புதிய மருந்துகளை உருவாக்குவதற்கு, புதிய சிகிச்சை முறைகளை உருவாக்குவதற்கெல்லாம் தேவைப்படுது. அதனால் அதை பற்றி பேச போகிறோம். அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் தான் மிகவும் முக்கியம் என்று கருதிய காலத்தில் நாம் கலை அறிவியல் படிப்புகளும் முக்கியம். ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து மிகச் சிறப்பாக ஆங்கிலத்தை நடத்துவதற்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். மைசூரில் ஒரு பள்ளிக்கு நான் சென்றிருந்தேன். அப்போ அங்கே ஒரு ஆசிரியரை காமிச்சாங்க. இந்த ஆசிரியரை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன். அவர் ரொம்ப சின்சியராக எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மாலை வேளையில் அவரை பார்க்க சொன்ன நண்பர்கிட்ட கேட்டேன், என்ன அவர் குறிப்பாக காமிச்சிங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவர் மேக்ஸ் டீச்சர். சரி, ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாரா? நல்லா சொல்லிக் கொடுக்குறது முக்கியம் இல்லை, இவரை ஹெட் மாஸ்டராக ப்ரமோட் பண்ணாங்க, அவர் வேணான்ட்டார். ஏங்க வேணான்னாரு? ஹெட் மாஸ்டர் அவரை ப்ரமோட் பண்ணோன்னே போய் உட்காந்தாரு. இவருக்கு பதிலாக மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா? அதனால் ஒரு 10-15 பேரை அவர் இன்டர்வியூ பண்ணார். ஏன்னா அவர் மாதிரியே நல்லா சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? மாணவர்களுக்கு மேக்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மேக்ஸை சொல்லிக் கொடுக்குற விதத்தில் தான் அந்த ஒரு பிரியம் இருக்கா அல்லது ஒரு அவர்ஷன் இருக்கா. எந்த ஒரு சப்ஜெக்டையும் இது ஈஸியானது, நீங்கள் நல்லா படிக்கலாம், இது வாழ்க்கைக்கு தேவையானது, கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் பெறலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம்னா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்கு இருக்கும். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தாலே அந்த சப்ஜெக்டை நல்லா படிச்சிட முடியும். ஏன்னா நான் ஒரு சம்பவத்தை சொல்ல பாருங்க. ஒரு கிளாஸை 2ஆக பிரித்தாங்க. ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. இது ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பேப்பர், பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு, இது ரொம்ப ஈஸியான பேப்பர், எல்லாருமே 90க்கு மேலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில் அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டம்னு எந்த குரூப்புக்கிட்ட சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப குறைவான மார்க் வாங்கினாங்க. ஈஸின்னு சொன்ன அந்த குரூப் நிறைய மார்க் வாங்கினாங்க. ஆனால் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். என்னென்னா இது கஷ்டம்னு சொன்னோடனே அந்த ஆட்டிடியூட் என்ன ஆயிடுச்சுன்னா கஷ்டம்னு நினச்சிட்டு அவன் பதட்டத்தோட பயத்தோடு அதை எழுதும்போது அதில் தவறுகள். ஈஸின்னு சொன்னோன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த மைண்ட் செட்டு தான். அந்த மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நாம் உருவாக்கணும் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து அந்த சப்ஜெக்டில் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் மார்க்கெட்டிங்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம சொல்கிற பழமொழி, ஒரு குதிரையை நீர்நிலைக்கு எடுத்து செல்லலாம், அதை குடிக்க வைக்க முடியுமா? அது அந்த காலம். இப்போ எப்படின்னா குதிரையை நீர்நிலைக்கு எடுத்து சென்றால் மட்டும் போதாது, அதற்கு நீங்கள் தாகத்தையும் உண்டாக்க வேண்டும், அப்போ தான் அது குடிக்கும். அதை போன்ற ஒரு அறிவு தாகத்தை ஏற்படுத்துவது ஆசிரியருடைய பணி. அப்போ அந்த டீச்சருக்கு என்னன்னாக்க இன்டர்வியூ ஒன்று கண்டக்ட் பண்ணுறாரு. இவர் மாதிரி நடத்துகிற அந்த ஸ்கில்லோ அந்த நாலேஜோ யாருக்கும் இல்லை. அப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, யார் வேணுன்னா அந்த ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், ஆனால் எல்லாராலையும் மேக்ஸ் டீச்சராக இருக்க முடியாது. ஐ வில் ப்ரிஃபர் டு பி அ மேக்ஸ் டீச்சர் ரேதர் தென் எ ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் மேக்ஸையே டீச் பண்ணுறதுக்காக போயிட்டார். மேக்ஸ் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்போ நாங்கள் இந்த கலை அறிவியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பற்றி கல்லூரி காலங்களில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஹிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியம், இங்கிலீஷ் எவ்வளோ முக்கியம், மேக்ஸ் எவ்வளோ முக்கியம், ஃபிசிக்ஸ் எவ்வளோ முக்கியம், சயின்ஸ் எவ்வளோ முக்கியம், கெமிஸ்ட்ரி. ஏன்னா இப்போ நம்ம நிறைய மெடிசன்ஸ் சாப்பிட்றாங்க, எல்லாருமே இன்றைக்கி ஏதோ ஒரு மெடிசன் சாப்பிட்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா எந்த கோளாறு இல்லாதவங்க கூட விட்டமின்ஸ் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் போதிய அளவுக்கு விட்டமின்ஸ் இல்லை. கால்சியம் சாப்பிட